பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருக தீர்க்கதரிசன வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 11 verse 9. Deuteronomy chapter 11 verse 9. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பித்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக. அப்போ ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீடித்து இருக்கணும்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனா அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு பாருங்க, ரொம்ப பிடிச்ச வேர்டு. நீங்க சுதந்திரிக்கிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று அவர்கள் ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை பின்பற்றுங்கள். சுதந்திரிக்கிற தேசத்தை சுத்திகரிங்கள். இன்னைக்கு அதை தான் பேச விரும்புகிறார். சுதந்திரிக்கிற தேசத்தை சுதந்திரிக்கணும், ஆனால் அதை சுத்திகரிக்கும் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் தான் 7 விதமான ஜாதிகளை விரட்ட சொன்னார். எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஏவியர், கானானியர். இவர்களை சங்காரம் பண்ணு, இவர்களை சுட்டெரித்து போடு. இந்த சத்துருக்களை நீ விடாதே. நீங்க ஒரு வீடை சுதந்திரிக்கிறீங்க, ஒரு லேண்டை சுதந்திரிக்கிறீங்கன்னா உடனே அங்க இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி ஜெபிங்க. அங்க குடியிருக்கிற சத்துருக்கள், ஏன் அந்த லேண்டுக்கு அதுக்கு நீங்க வாங்குறதுக்கு முன்பதாக அது யார் வச்சிருந்தாங்க, என்னென்ன போராட்டங்கள் இருந்து நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணு மூடிட்டு அப்படியே சுதந்திரிச்சுட்டு அதை பிரதிஷ்டை கூட பண்றது கிடையாது. அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் கையில கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை எந்த பிசாசோ எந்த மந்திரமோ சூனியமோ செய்வினையோ கடந்த நாட்களிலே கடந்து வந்த தீமையான காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. என்ன நடந்திருக்கும் தெரியாது. விபத்து நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், இரத்த சிந்தல் ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை மாந்திரிகங்கள் பதிவடைகள் இருக்கலாம். இன்றைக்கு யாருடைய நிலத்திலேயாவது யாருடைய வீட்டில் இப்படி ஒரு போராட்டம் இருக்கிறதா? அந்த வீடு பூட்டப்பட்டதாகவே இருக்கிறதா? இல்லை அந்த நிலம் ஒரு மூடப்பட்ட நிலமாகவே இருக்கிறதா? பேய் ஓடிக்கொண்டிருக்கிறது, சத்துரு ஓடிக்கொண்டிருக்கிறான். போராட்டமான அந்த இடம் வாங்கினதுல இருந்து எனக்கு பயங்கர போராட்டம், வீடு வாங்கினதுல இருந்தே எனக்கு பயங்கர சத்துரு போராட்டம். இப்படி யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா? சுதந்திரிக்கணும், சுதந்திரிக்கணும், கர்த்தரை கேட்டு சுதந்திரிக்கணும். சுதந்திரித்த பின்பு அவைகள் ஆட்டுக்குட்டின்றதால் சுத்திகரித்து பின்பு முழுமையாய் சுதந்திரிக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அசட்டே எண்ணாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி வாங்குங்க, காரியத்தை செய்யுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, தோற்று போக மாட்டீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் திருமண காரணங்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு, கட்டுகளை உற்றை தெரிகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகங்கள். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. I bless it.